ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ் ஆன் தேர் மைண்ட் நவ் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பொதுவான ஜென்ரல் ரீடிங் தான். யாருக்கு பொருந்துதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க அப்படியே விட்டுடுங்க. வீடியோவில் உங்கள் எனர்ஜியை கனெக்ட் பண்ணுறதுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பர்சன் எனர்ஜியை பார்க்கும்போது நேர்மையான ஒரு நபராக இருக்காங்க. இவங்க மேரேஜான ஒரு பர்சனாக இருக்கலாம், ஃபேமிலி ஓரியண்டான பர்சனாக இருக்காங்க, குடும்பத்துக்காகவே இருப்பாங்க, ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்கிறவராக இருக்காங்க. ரொம்ப லாயலான பர்சன். சும்மா ஒரு பொண்ணு கூட பேசுவோம் பழகுவோம்னு பழக மாட்டாங்க. அப்படி ஒரு பொண்ணு கூட பழகணுன்னா கல்யாணத்தில் போய் முடியணும்னு தான் நினைப்பாங்க. ரொம்ப ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பாங்க. நேர்மையான மனிதர்னு சொல்லலாம். கமிட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சாதான் பேசவே செய்வார். எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்க இல்லையா, நேர்மையானவங்களுக்கு தான் லைஃப் சரியாக அமையாதுன்னு. இவங்களுக்கு மேரேஜ் ஆகியிருந்தால் கூட மேரேஜ் லைஃப்பில் இவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. உங்கள் கூட தான் அவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. கமிட்மெண்ட் கொடுப்பாரு, ஃபேமிலி டென்ஷன் ரூல்ஸ் பார்த்துட்டு இருக்காரு, கொடுப்பாரு. ஆனால் கமிட்மெண்ட்டு இந்த பர்சன் மணி வைஸ் ரொம்ப ஸ்டேபிளான பர்சனாக இருக்காங்க. நிறைய சொத்து இருக்குது, பணம் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் இவருக்கு உங்கள் கூட தான் ஒரு எமோஷனல் ஃபீல் ஆகுது. ஃபேமிலி கஷ்டப்படுற மாதிரியோ அம்மா அப்பா கஷ்டப்படுற மாதிரி எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டார். இங்கே நமக்கு 8 ஆஃப் வான்ஸ் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு எதை குறிக்கும்னா, ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு காலோ மெசேஜோ வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறத தான் குறிக்கும். இப்போ கரண்ட்லி அந்த பர்சன் உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் நடந்த சண்டையால், விட்ட வார்த்தையால் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்காங்க. அவங்க மனசும் ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனால் கொஞ்ச நாளைக்கு ரிலேஷன்ஷிப்பை நினைக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க. இந்த 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கார்டு இன்னொரு அர்த்தத்தையும் தரும். அந்த பர்சனால் இப்போ எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் கூட இருக்கலாம். ஒட்டு மொத்தமாக இந்த ரிலேஷன்ஷிப்பை தெய்வத்துக்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளைக்கு சைலண்டாக இருக்கலாம், நிம்மதியாக தூங்கலாம். ஏற்கனவே அங்கே ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம போனோன்னா பிரச்சனை பெருசு தான் ஆகும்னு நினைக்கிறாங்க. இப்போ கரண்ட்லி உங்கள் எனர்ஜி எப்படி இருக்குதுன்னா, அந்த பர்சன் உங்ககிட்ட நடந்துக்கிறத நினச்சி ரொம்ப டிப்ரெஷன்லையும் ஸ்ட்ரெஸ்லையும் இருக்கீங்க. ஓவர் திங்க் பண்ணி மென்டல் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம ஓவர் திங்க் பண்ணால் நமக்கு இன்னும் ஸ்ட்ரென்த்தே இருக்காது. அந்த பர்சன் எங்கே போவாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களையே நினச்சிட்டு நம்ம ஓவர் திங்க் பண்ணால் நமக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். எல்லார் மேலேயும் கோபம் வரும், யார் கூடவும் பேச மாட்டோம், எல்லார் மேலேயும் எரிஞ்செறிஞ்சு விழுவோம். உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு பிளாக் மேஜிக் பண்ணி வச்சுருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு பிளாக் மேஜிக்கில் நம்பிக்கை இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு உங்கள் மைண்டை மாற்றணும்னு நினச்சி அந்த பர்சனை பற்றி தப்பாக சொன்னால், ஒரு தடவை சொன்னால் மாற மாட்டோம். அதுவே 10 தடவை சொன்னால், 50 தடவை சொன்னால் கொஞ்சமாவது மாறுவோம் இல்லையா? அதைத்தான் இந்த கார்டு குறிக்கும். பழமொழியே இருக்குல்ல, அடி மேலே அடி அடித்து அம்மியும் நகருன்னு. அந்த பர்சன் எல்லா தப்பையும் அவங்க பண்ணிட்டு கையையும் காலையும் அவங்களே கட்டிட்டு இருக்காங்க. இந்த கார்டை பார்த்தா தெரியும். இந்த கார்டு தான் 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கார்டு. நாம் போக வேண்டாம், அவங்களே வரட்டும், நம்மளாக போனால் எல்லா தப்பும் நம்ம மேலே வந்துடும், அவங்களாம் வந்தால் தப்பையெல்லாம் அவங்க மேலே திருப்பி விட்டுலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. சரி, நம்மளாக ஒரு காலோ மெசேஜோ பண்ணலாம்னு பார்த்தா அதுக்கும் நம்மளே கேள்வி கேட்பாங்க. அதனால் அவங்களே வரட்டும்னு அவங்க மைண்டையும் ஹார்ட்டையும் கட்டி போட்டுட்டு இருக்காங்க. இந்த பர்சன் ஏன் இவ்வளோ ரூடாக ஆட்டிடியூடாக இருக்காங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஸ்டார். இங்கே நமக்கு ஸ்டார் கார்டு தான் வந்திருக்கு. பயங்கர ஃபேன் ஃபாலோவர்ஸ் உள்ள ஒரு பர்சனாக இருக்காங்க. பணக்காரராக இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு யூடியூப்பில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கலாம். அவங்க கேரக்டரு நிறைய பேருக்கு பிடிச்சி கூட இருக்கலாம். ஸ்டார்னாலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிடலான்னு தான் நினச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஆனால் அவங்களால முடியலை. உங்கள் 2 பேரில் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ரிலேஷன்ஷிப்பில் எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறீங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனும் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஃபேமிலி சைடு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது. குடும்ப சுமைகள் அதிகமாக இருக்கிறதுனால ரிலேஷன்ஷிப்பு வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப்பில் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க, சொல்லாமல் கொல்லாமல் போயிடுவாங்க. ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்லேயே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். இப்போ கரண்ட்லி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எல்லா முயற்சியும் எடுத்து பண்ணி பார்த்துட்டு ஒரு கமிட்மெண்ட் கிடைக்காம நிற்கிறீங்க. ரொம்ப சேடாக இருக்கீங்க. உங்களுக்கு கமிட்மெண்ட்டு தான்
தான் முக்கியம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். அந்த பர்சன் கிட்ட இருந்து வேறு அவங்க பணம் சொத்து பற்றி எல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. உங்களுக்கு தேவை ஒரு கமிட்மெண்ட்டு, ஒரு அங்கீகாரம் வேணும்னு நினைக்கிறீங்க. இந்த ரீடிங்கோட ஹைலைட்டே என்ன தெரியுமா? நமக்கு இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்திருக்கு. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்னா காலச்சக்கரம்னு அர்த்தம். லாஸ்ட்டாக இந்த கார்டு வந்ததும் எனக்கே சந்தோஷம் ஆயிடுச்சு. காலச்சக்கரம் வந்தாலே கொஞ்சம் டைம் ஆகும் அந்த பர்சனுக்கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது கமிட்மெண்ட் வர்றதுக்கு. நமக்கு இப்போ நீங்கள் டீல் பண்ணிகிட்ருக்க பர்சனுக்கு ஃபேவரான டைம் போயிட்டுருக்கு. ஆனால் காலச்சக்கரத்தை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அதை சுற்றி நம்ம பக்கம் வரும்போது நமக்கு ஃபேவரான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த காலச்சக்கரம் கார்டு வந்துட்டாலே நம்ம தலையெழுத்தில் எழுதின போர்ஷனை நம்ம டீல் பண்ணிகிட்ருக்கோன்னு அர்த்தம். இந்த கார்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு டைம் இருக்கிற மாதிரி, அந்த பர்சனுக்கு ஒரு டைம் இருக்கிற மாதிரி டிவைன் ஒரு டைம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை தான் டிவைன் டைம்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றுமே இல்லை, 3 வருஷமாக ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனும் ஹாப்பி இல்லை, நீங்களும் ஹாப்பி இல்லை, சேர முடியாத அளவுக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது, ஃபேமிலி சொசைட்டின்னு 1008 டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அவங்களும் ஹாப்பி இல்லை, நீங்களும் ஹாப்பி இல்லை. அப்போ 2 பேரும் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது விதியாக தான் இருக்கும். அப்போது டிவைன் டைமில் அது சரியாகும். ஒவ்வொரு ஜென்மத்திலையும் உடம்பு தான் வேறு வேறையே தவிர சோலுக்கு அழிவில்லை. அப்போ அந்த கர்மாவை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். டிவைன் டைம் வரும்போது சரியாகும். இந்த காலச்சக்கரத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அழுது கஷ்டத்தில் இருக்கிறவங்க சந்தோஷமாக மாற போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன நிலைமையில் இருந்துட்டு இந்த கார்டு பார்க்குறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டான விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதை தான் இந்த காலச்சக்கரம் குறிக்கும். வணக்கம்.